கேப்டனாக தெரிவு செய்யப்பட்ட கருணாகரன் அவர்களை இந்த பணிக்கு புதிய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த T12 மற்றும் 13 புதிய போட்டியாளர்களுக்குரிய மாவட்டத்தை சேர்ந்த 2 அணித்தலைவர் பொறுப்பான அணித்தலைவர் சமூக சபை உறுப்பினர் சம்சுதீன் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து பரிசுகளை வழங்கி கௌரவித்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து அம்பாறை மாவட்டத்தில் 3ஆம் இடத்தையும் இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய நிகழ்வு என்று கிழக்கு மாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சின் கீழே சமூக சேவையில் திணைக்களத்தின் உண்டாக இன்று மாற்றுத்திறனாளிகளுடைய விளையாட்டுப் போட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாக வருகை தந்து தற்போது வீட்டிலே ஆசனங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், அதேபோன்று கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவரையும் விழித்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று எங்களுடைய கல்வி அமைச்சர் தண்டாயபாணி ஐயா அவர்கள், எங்களுடைய டைரக்டர் மணிவண்ணன் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் விழித்து, அதேபோன்று கிழக்கு மாகாணத்தினுடைய விளையாட்டுத்துறை பணிப்பாளராக இருக்கின்ற மணிவண்ணன் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் விழித்து இந்த நிகழ்வினுடைய மாற்றுத்திறனாளிகளினுடைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திய தலைவர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் விழித்து வெளிநாடுகளில் இருந்து இதற்கு உதவி செய்திருக்கின்றது. அதே போன்று ஐபிசி லண்டன் நம்பிக்கை ஒளி, அதே போன்று நாதபூசணம் அம்மன் கோயில் அனுசரணையோடு இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்தார். நான் இந்த இடத்திலே நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் நீண்ட நேரங்களாக இந்த விளையாட்டு மைதானத்திலே எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள், அவர்களோடு இணைந்திருக்கின்ற குடும்பத்தினர்கள் எல்லோரும் இருக்கின்ற வேளையில் எங்களுடைய பிரதம அதிதி மாகாணத்தின் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்ற வேண்டியிருக்கின்றது. சுருக்கமாக நான் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை முன்வைக்கின்றேன். இன்று மாற்றுத்திறனாளிகளினுடைய ஒலிம்பிக் இன்று பெர்ஸ்டிலே நடக்கின்ற போது, அதிலும் எங்களுடைய மட்டக்களப்பு மைதானத்திலே மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய எழுச்சி ஒரு விளையாட்டு நிகழ்வாக நான் இந்த இடத்திலே காணக்கூடியேன். இந்த பெருமை கிழக்கு மாகாணத்துக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு ஏனைய மாகாணங்களை விட இந்த மாகாணத்தில் அந்த பெருமையை தேடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கிழக்கு மாகாணத்தில் எதிர்காலத்தில் சமூக சேவை திணைக்களத்தினூடாக பாரிய நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றது. வெளிநாடுகளில் இருந்து இன்றைய நிகழ்வில் அனுசரணை வழங்கிய சகோதரர்களுக்கு நான் இந்த இடத்திலே அந்த அமைப்புக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அமைச்சருடைய செயலாளர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2017ஆம் ஆண்டு உரிய நிதி
சமூக சேவை திணைக்களத்தினூடாக கிழக்கு மாகாணத்தில் மிகவும் அரிதாக வருகின்ற நிதிகளாக இருக்கின்றன. வரவு செலவு திட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் இந்த எதிர்வருகின்ற ஆண்டில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன. மாகாணத்தினுடைய பணிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். கிழக்கு மாகாணத்தில் சுமாராக 28,000 பேர் இருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளிகள். இவர்களுடைய ஆளுமை இந்த மைதானத்திலே இன்று வழங்கியிருக்கும். அவங்களுக்கு இந்த தைரியம், நாங்கள் முழுமையாக இருக்கின்றவர்கள் அந்த தைரியத்தை ஊக்குவிக்க அந்த தேவை எங்களுக்கு பொறுப்பாக இருக்கு. அதிலும் மாகாணத்தினுடைய இந்த திணைக்களத்தினுடைய அமைச்சு என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றது. அதற்காக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களோடு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சமூக சேவை திணைக்களத்துக்கு நீங்கள் இந்த நிதியை ஒரு பாரிய நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களின் ஊடாக மாற்றுத்திறனாளிகள் என்பது வடகிழக்கிலே ஆக கூடுதலாக இருக்கிறார்கள். அதிலும் யுத்த காலங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டக்களப்பிலே 2,979 பேர் இருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாத்திரம். அதிலும் அம்பாறை, திருகோணாமலை போன்ற பிரதேசங்களில் இருந்து அந்த தொகையை கூட்டி பார்த்தால் நான் நினைக்கின்றேன் ஆக கூடுதலாக இந்த கிழக்கு மாகாணத்தில் கடந்த யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த இடத்திலே அவர்களினுடைய ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஒவ்வொரு நகர்வுகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதனை நாங்கள் பார்க்கின்ற போதும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவிகளை செய்ய வேண்டும், உற்சாகத்தை நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் மீது இருக்கின்றது. மாகாணத்தினுடைய அமைச்சர்கள் என்ற அடிப்படையில், மாகாணத்தினுடைய அமைச்சர் என்ற அடிப்படையில் இங்கு இருக்கின்ற உயரதிகாரிகள் அதற்கு உதவ வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வாறு நாங்கள் பணிகளை புரிய வேண்டுமோ அவ்வாறெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு. இன்றைய நிகழ்வு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை இன்று உயர்த்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த பெருமை எங்களுடைய முதலமைச்சருக்கும் இருக்கின்ற ஆளுநருக்கும் இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் இந்த பெருமையை இந்த மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய எதிர்காலத்தில் முன்னெடுப்புகளில் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய சமூக சேவை திணைக்களம் எனது அமைச்சின் இருக்கின்றபடியால் நிச்சயமாக எதிர்வருகின்ற 2017 இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய நிதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உடனடியாக எங்களுடைய அமைச்சர் வாரியத்திலே முதலமைச்சரை கொண்டு நாங்கள் இதனை செய்வதற்கு இருக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய தலைமை தாங்கி உரையாற்றுகின்ற போது அவர் பேசிய விடயம் என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டு மைதானம் என்றும் அவர்களுக்குரிய அமைப்புகளை முழுமையாக செய்து தர வேண்டும் என்று என்னோடு வழங்கியிருந்தார். கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் விளையாட்டு அமைச்சராக இருக்கின்ற போதும் அவரும் நானும் பேசிக்கொண்ட விடயம் என்னென்றால் இதில் 2 அம்சங்கள் அமைய வேண்டும். விளையாட்டுத்துறை அமைச்சரும் இதற்கு உள்ளாகப்பட வேண்டும். சமூக சேவை திணைக்களத்தினூடாக இருக்கின்ற அமைச்சர் என்ற அடிப்படையில் நானும் இதில் கவனம் செலுத்தி விசேடமாக இதில் முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு மைதானம் என்று இந்த எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் ஒரு புதிதாக விளையாட்டு மைதானம் ஒன்று வட்டக்கிழப்பிலே அமைக்க வேண்டும். இதற்கு விசேடமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நிதியை கல்வி அமைச்சினூடாக ஸ்போர்ட்ஸ் இருக்கின்ற அமைச்சினூடாக இதை எங்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அமைத்து தருவதற்கு உதவிகளை வழங்க வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்களை பார்த்து நாங்கள் கவலைப்பட்டோம். ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே அவங்களை வைத்துக் கொண்டு கவலையாக பேசுவது என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. அவங்களுக்கு தைரியமூட்டுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உற்சாகம், உதவிகள், தைரியத்தை ஊட்டுகின்ற மனிதர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் எங்களுடைய முதலமைச்சரிடம்
இந்த பொறுப்பை நான் விட்டுவிட்டு இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக செய்த எங்களுடைய மாகாணத்தினுடைய பணிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள், அதே போன்று மட்டக்களப்பு சமூக சேவை திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதன்போது எங்களுடைய மாற்று திறனாளிகளினுடைய அமைப்புக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். இது எங்களுடைய அமைச்சு இருந்த போதிலும் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை ஊடகங்கள் மிகவும் சிறப்பாக உலக நாட்டில் பரப்ப வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களால் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்விலே முதலாவதத்தினை பெற்றிருக்கின்றார்கள் கலாபதி குழுவினர். இந்த போட்டியிலே முதலாவதத்தை பெற்றிருக்கின்றார்கள் கலாபதி குழுவினர். இந்த நிகழ்விலே முதலாவதத்தினை பெற்றுக்கொண்ட யோகராஜா குழுவினருக்குரிய கௌரவம்